அஸ்ஸலாமு அலைக்கும். தைரியமான சதாம் ஹுசேனை அழிப்பது என்பது அமெரிக்காவின் மற்றும் ஷியோனிஸ்ட் சக்திகளின் மறைமுக அஜெண்டாவாக இருந்தது. ஈராக்கின் எண்ணெய் வளங்களை குறிவைத்து இறங்கிய அமெரிக்காவும் சியோனிஸ்ட் சக்திகளும் எதிர்கொண்ட ஒரே தடையாக சதாம் ஹுசேன் இருந்தார். சதாமை அழித்தால் அவர்களின் திட்டம் வெற்றியடையும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இறுதியில் உலக கொலையாளிகளான அமெரிக்கா சதாமை அழிக்க முயற்சித்தது. ஆனால் சதாமை அழிக்க முயன்றவர்கள் அனைவரும் பின்னர் தங்கள் தவறை ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று. அவர்கள் அனைவரும் பரிதாபகரமாக இந்த உலகை விட்டு மரணித்தனர். சதாமுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது 5 நீதிபதிகளின் முடிவின் பேரில். அதில் 2 மரணம் அடைந்தனர். ஒருவர் 2 மாதங்களுக்கு முன்பு கொரோனாவால் மிகவும் மோசமான நிலையில் மரணித்தார். ஆனால் அந்த நீதிபதிகளில் மூத்த நீதிபதியும் சதாமின் மரண தண்டனையை வழங்கியவருமான அந்த மூத்த நீதிபதியின் மரணம் மிகவும் கடுமையான வகையில் இருந்தது. படுக்கையில் வேதனையில் துடித்து பரிதாபகரமாக அவர் மரணித்தார். மரணிப்பதற்கு முன்பு அவர் சதாமுக்கு செய்தது கொடூரமான செயல் என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு நிந்தனைக்குரிய நிலையில் மரணித்தார். பாவமான பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்த இஸ்ரேலின் ஷரோன் படுக்கையில் வேதனையில் துடித்து நிந்தனைக்குரியவனாக மரணித்தது போலவே சதாமுக்கு மரண தண்டனை விதித்த நீதிபதியின் முடிவும் இருந்தது. தைரியமானவர்களுக்கு ஷஹாதத் இரத்த சாட்சியம் ஒரு பதவியாகும், ஒரு பெருமையாகும். கோழைகள் படுக்கையில் துடித்து பரிதாபகரமாக மரணிக்க விதிக்கப்பட்டவர்கள் இன்றும் சதாமுக்கு மரண தண்டனை விதித்த அந்த நீதிபதியை ஈராக் மக்கள் சபிக்கின்றனர். சதாமுக்காக பிரார்த்தனைகளில் ஈடுபடுகின்றனர். அல்லாஹு சுப்ஹானஹு வ தாலா சதாம் ஹுசேனுடன் நமக்கும் சுவர்க்கத்தை வழங்கட்டும். அல்லாஹு தாலா அவரது கப்ரை கல்லறையை விசாலமாக்கட்டும். ஆமீன்.